நீங்க வேணாம் பாருங்க, இன்னைக்கு 2:15 மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ 2 பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு சாலையில் உள்ள வீட்டில் சேலத்துல இணைகிறாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு யாருன்னு. இவங்கள புள்ள பிடிக்க பாக்குறாங்க. நாங்க புள்ள பிடிக்க இன்னைக்கு சாரசாரியா எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது, அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல. அவங்க மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே உருவாக்குனாங்க. அது மாதிரி இங்க யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. நீங்க வேணாம் பாருங்க, இன்னைக்கு 2:15 மணிக்கு பிஜேபி எம்எல்ஏ 2 பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில இன்னைக்கு சாலையில் உள்ள வீட்டில் சேலத்துல இணைகிறாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு யாருன்னு. இவங்கள புள்ள பிடிக்க பாக்குறாங்க. நாங்க புள்ள பிடிக்க இன்னைக்கு சாரசாரியா எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இளைஞர் பட்டாளம் வர்றது, அதெல்லாம் இவங்களால பொறுக்க முடியல. அவங்க மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே உருவாக்குனாங்க. அது மாதிரி இங்க யாரையா உருவாக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் அதிமுக ஒரு தொண்டனை கூட இவங்களால அசைக்க முடியாது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்தோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன், பாஜக எம்எல்ஏக்கள் 2 பேர் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு அதிமுகவில் இணைய இருக்கிறார்கள் என்கிற தகவலை கூறியிருக்கிறார். அதிமுகவினர் பாஜகவில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதுபோன்றதொரு அதிரடி கருத்தை அம்மன் அர்ஜுனன் தெரிவித்திருக்கிறார். நேற்று கோவையில் அதிமுகவினர் பாஜகவில் இணைவதாக கூறப்பட்ட நிகழ்ச்சி நடக்க இருந்த அந்த நட்சத்திர விடுதிக்கு அருகாமையிலும் அம்மன் அர்ஜுனன் இருந்தார். அவர் யார் பாஜகவில் இணைய போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக தான் அங்கு வந்திருப்பதாக கூறிய நிலையில் தற்போது பாஜக எம்எல்ஏக்கள் 2 அதிமுக இணைய போவதாக ஒரு அதிரடி தகவலை அம்மன் அர்ஜுனன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் இருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கட்சியில் பாஜகவில் இணையப் போவதாக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் நேற்று அதற்கான ஒரு இணைப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த இணைப்பு நிகழ்ச்சியில் யாரும் பங்கேற்காத நிலையில் தற்போது 2 பாஜக எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணையப் போவதாக அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் தெரிவித்திருக்கிறார்.